ஆவைதீக மதங்களிலே மிகவும் பிரபலமானது சமணம், பௌத்தம், ஆசிவகம், வைணவம். விடை பௌத்தம். எந்த அரசர் பௌத்த கருத்துக்களை அரசாங்க கொள்கையாக ஏற்றார்? சந்திரகுப்த மௌரியர், அசோகர், ஹர்ஷர், கனிஷ்கர். விடை அசோகர். 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் யாரால் பௌத்தம் மீண்டும் இந்தியாவில் புத்துயிர் பெற்றது? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தியடிகள், டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல். விடை டாக்டர் பி. ஆர். அம்பேத்கர். பௌத்தரின் பெற்றோர் யார்? மகாமாயா சூத்தோற்றனார், ரகுலன் யசோதரா, ரகுலன் மாயாதேவி, சுத்துவதனார் மாயாதேவி. விடை மகாமாயா சூத்தோற்றனார். மகாமாய கருவுற்றபோது 6 தந்தம் கொண்ட எந்த நிறத்திலான யானை தன் கருப்பையில் புகுவதாக கனவு கண்டார்? கருப்பு, வெள்ளை, காபி, அடர் சாம்பல். விடை வெள்ளை. கபிலவஸ்து அருகில் உள்ள எந்த பூங்காவில் சித்தார்த்தர் என்னும் புத்தர் பிறந்தார்? சாரநாத், சாஞ்சி, குஷி நகரம், பாவபுரி. விடை சாரநாத். புத்தரின் மனைவி யார்? யசோதரா, ரகுலன், மாயாதேவி, மகாமாயா. விடை யசோதரா. புத்தரின் மகன் பெயர் என்ன? சுத்தனார், காந்தகா, சன்னா, ரகுலன். விடை ரகுலன். புத்தரின் தேரோட்டி யார்? சுத்தனார், காந்தகா, சன்னா, ரகுலன். விடை சன்னா. புத்தரின் பிரியமான குதிரை பெயர் என்ன? சுத்தனார், காந்தகா, சன்னா, ரகுலன். விடை காந்தகா. புத்தர் வீட்டை விட்டு வெளியேறிய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகா பிரஸ்கிரமணா, பரிநிர்வாணம், தர்ம சக்கர பரிவர்த்தனா. மேற்கண்ட எதுவும் இல்லை. விடை மகா பிரஸ்கிரமணா. புத்தர் யாரிடம் சீடராக இருந்தார்? அலர கலாமா, உத்தக ராமபுத்தர், ரகுலன், உபாலி. விடை அலர கலாமா. புத்தர் எந்த துறவிடம் வழிகாட்டுதல் முதலாக பெற்றார்? அலர கலாமா, உத்தக ராமபுத்தர், ரகுலன், உபாலி. விடை உத்தக ராமபுத்தர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அலர கலாமா உத்தக ராமபுத்தர் வழிகாட்டுதல் மனநிறைவை வழங்கவில்லை. கடுமையான விரதம் இருந்ததால் சாவின் விளிம்பு வரை சென்றார். சுஜாதா என்னும் பால்விக்கும் பெண்மணி வழங்கிய சோற்றை உண்டு விட்டு அரச மரத்தின் கீழ் தியானம் செய்ய ஆரம்பித்தார். 46ஆம் நாள் தியானம் பிறகு 35வது வயதில் ஞானம் அடைந்தார். விடை மேற்கண்டனைத்தும் சரி. புத்தர் என்றால் பொருள் என்ன? ஞானம் பெற்றவர், ஒழுக்கம் அடைந்தவர், தத்துவஞானி. மேற்கண்ட அனைத்தும். விடை ஞானம் பெற்றவர். புத்தரின் 4 சிறந்த உண்மை அடிக்கோடு அடிக்கோடு பாதை என அழைக்கப்படும். மத்திம பாதை, என் வழி பாதை, நேர் பாதை, குறுக்கு பாதை. விடை மத்திம பாதை. புத்தர் மறைந்த வயது என்ன? 60, 70, 80, 90. விடை 80. புத்தர் இறந்த நகரம் எது? சாஞ்சி, சாரநாத், பாவபுரி, குஷி நகரம். விடை குஷி நகரம். புத்தர் மறைந்தது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகா பிரஸ்கிரமணா, பரிநிர்வாணம், தர்ம சக்கர பரிவர்த்தனா. மேற்கண்ட எதுவும் இல்லை. விடை பரிநிர்வாணம். மகாமொக்களானார், மகாகாஷ்யனார், ஆனந்தர். சரி. புத்தர் என்பவர் யார்? புத்தரின் நண்பர்கள், புத்தரின் சக அரசர்கள், புத்தரின் சீடர்கள், புத்தரின் துறவிகள். விடை புத்தரின் சீடர்கள். புத்தரின் மறைவுக்கு பின்னர் பௌத்த விதை முடிவு செய்த அமைப்பு எது? பௌத்த சங்கம், சமண சங்கம், வைணவ சங்கம், கிரேக்க சங்கம். விடை பௌத்த சங்கம். பொறுத்துக. முதல் புத்த மாநாடு ராஜகிரகம் வைஷாலி. 2வது புத்த மாநாடு வைஷாலி. 3வது புத்த மாநாடு பாடலிபுத்திரம். 4வது புத்த மாநாடு குந்தலிவனம். விடை மேற்கண்ட அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. பொறுத்துக. முதல் புத்த மாநாடு 483. 2வது புத்த மாநாடு 383. 3வது புத்த மாநாடு 250. 4வது புத்த மாநாடு கி.பி. 78. விடை மேற்கண்ட அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. முதல் பௌத்த சமய மாநாட்டின் போது வினய பீடகம் வாசித்தவர் யார்? உபாலி, ஆனந்தர், ஸ்தாபிரவிதின், மகா சங்கீகா. விடை உபாலி. முதல் பௌத்த சமய மாநாட்டின் போது சுத்த பீடத்தை வாசித்தவர் யார்? உபாலி, ஆனந்தர், ஸ்தாவிரவிதின், மகாசங்கீகா. விடை ஆனந்தர். 2வது புத்த சமய மாநாட்டின் போது ஸ்தாவிரவிதின் மற்றும் மகாசங்கீகா என 2ஆகப் பிரிந்தது. இதன் பொருள் என்ன? பெரியோரின் உபதேசங்களை நம்புவோர், பெரும் குழுவின் உறுப்பினர்கள். மேற்கண்ட இரண்டும். மேற்கண்ட எதுவும் இல்லை. விடை ஸ்தாவிரவிதின் பெரியோரின் உபதேசங்களை நம்புவோர், மகாசங்கீகா பெரும் குழுவின் உறுப்பினர்கள். 3வது புத்த சமய மாநாட்டில் தங்களை வலுப்படுத்திக் கொண்டோர் மற்றும் ஏனைய வரை மதத்திலிருந்து, அதாவது மாற்று கருத்துடையவரை நீக்கினர். அவர்கள் யார்? பெரியோரின் உபதேசங்களை நம்புவோர், பெரும் குழுவின் உறுப்பினர்கள். மேற்கண்ட இரண்டும். மேற்கண்ட எதுவும் இல்லை. விடை மகாசங்கீகா பெரும் குழுவின் உறுப்பினர்கள்.
எந்த பீடத்தில் கதவத்து என்ற கடைசி பகுதி சேர்க்கப்பட்டது. வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம். 3 கூடைகள். விடை அபிதம்ம பீடகம். கனிஷ்கர் காலத்தில் எங்கு 4வது புத்தகம் மாநாடு நடந்தது. ராஜகிரகம், வைஷாலி, பாடாலிபுத்திரம், குந்தலிவனம் அல்லது காஷ்மீர். விடை குந்தலிவனம் அல்லது காஷ்மீர். சர்வஸ்திவாதிகள் என்போர் பௌத்தத்தின் முக்கியமான பிரிவினர். இப்ப பிரிவினரின் கொள்கைகள் எங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. மகா விபாயம், வினை பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம். விடை மகா விபாயம். கீழ்க்கண்டவற்றுள் பௌத்தத்தின் பிரிவுகள் எது. மகா சங்கீகாரர்கள், ஸ்தாவிரவிதின், சர்வஸ்திவாதிகள். மேற்கண்ட அனைத்தும். விடை மகா சங்கீகாரர்கள், ஸ்தாவிரவிதின், சர்வஸ்திவாதிகள். மேற்கண்ட அனைத்தும். மகாயான கல்வி மையமாக திகழ்ந்தது எது. நாளந்தா, விக்கிரமசீலம், தட்சிகளும், தட்சசீலம். விடை நாளந்தா. மகாயானம் பரவிய நாடு எது. சீனா, ஜப்பான், இலங்கை, பர்மா, தாய்லாந்து. விடை சீனா மற்றும் ஜப்பான். ஞானம் பரவிய நாடு எது. இலங்கை, பர்மா, தாய்லாந்து. மேற்கண்ட அனைத்தும். விடை மேற்கண்ட அனைத்து நாடுகளும். குப்தர்களுடைய ஆட்சியின் இறுதியில் தோன்றிய புத்த பாதை எது. மகாயானம், ஹீனயானம், வஜ்ராயனம். மேற்கண்ட அனைத்தும். விடை வஜ்ராயனம். இடி மின்னல் பாதை எனப்படுவது எது. மகாயானம், ஹீனயானம், வஜ்ராயனம். மேற்கண்ட அனைத்தும். விடை வஜ்ராயனம். வங்காளம், பீகார் ஆகிய பகுதிகளுக்கு பரவிய வஜ்ராயனம் 11ஆம் நூற்றாண்டில் எந்த நாட்டிற்கு பரவியது. தீபெத், சீனா, மியான்மர், தாய்லாந்து. விடை தீபெத். வஜ்ராயன பௌத்தத்திற்கு முக்கிய தளமாக அமைந்தது எது. நாளந்தா பல்கலைக்கழகம், விக்கிரமசீல பல்கலைக்கழகம், தட்சசீல பல்கலைக்கழகம். மேற்கண்ட அனைத்தும். விடை விக்கிரமசீல பல்கலைக்கழகம். பொறுத்துக. வினை பீடகம் துறவற வழி மற்றும் ஒழுக்க விதி. சுத்த பீடகம் புத்தரின் போதனைகள். அபிதம் பீடம் பௌத்த தத்துவம். விடை மேற்கண்ட அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கிரேக்க பாக்டீரியா அரசர் மினாண்டர் மற்றும் நாகசேனர் இருவருக்கும் இடையே நடந்த முக்கிய உரையாடல் நூல் பெயர் என்ன. மிலிந்த பன்ஹா. வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம். விடை மிலிந்த பன்ஹா. பொறுத்துக. தீப வம்சம் தீவு வரலாற்று குறிப்புகள். மகாவம்சம் பெரும் வரலாற்று குறிப்புகள். குல வம்சம் சிறிய வரலாற்று குறிப்புகள். விடை மேற்கண்ட அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. புத்தரின் 4 பெரும் உண்மைகள் வரிசைப்படுத்துக. துக்கம், துக்க நிவாரணம், துர்கோர் பக்தி, துக்க நிவாரண மார்க்கம். விடை மேற்கண்ட அனைத்தும் சரியான வரிசையாக உள்ளது. கீழ்க்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. புத்தர் கடவுள் பற்றி பேசவோ அல்லது குறிப்பிடவோ இல்லை. கடவுள் இருப்பை ஏற்கவும் மறுக்கவோ இல்லை. ஜாதி முறையை ஏற்கவில்லை. விடை மேற்கண்ட அனைத்தும் சரியாக உள்ளது. பௌத்தம் தமிழ்நாட்டில் எந்த நூற்றாண்டில் பரவியது. 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு. விடை 3ஆம் நூற்றாண்டு. வரலாற்று அறிஞர் நோபோமு டேஷ் என்ற நூலை ஆதாரமாக கொண்டு காவிரி பூம்பட்டின நகரத்தில் புலால் உணவு தவிர்த்த வணிகர்களை குறிப்பிட்டுள்ளார். பட்டினப்பாலை, அகநானூறு, புறநானூறு, மதுரை காஞ்சி. விடை பட்டினப்பாலை. சீத்தலை சாத்தனார் எழுதிய புத்த சமய இலக்கியம் எது. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, மணிமேகலை. விடை சீவக சிந்தாமணி. தலைமை தாங்கிய சின்னகர் மற்றும் தர்மபாலர் எந்த நகரத்தை சார்ந்தவர். மதுரை, காஞ்சிபுரம், தராசு, தஞ்சாவூர். விடை காஞ்சிபுரம். பல்லவ அரசர் ஆட்சியில் 2ஆம் நரசிம்மவர் காலத்தில் சீன அரசர் வேண்டுகோள் இணங்க எந்த இடத்தில் பௌத்த கோயில் கட்டப்பட்டது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மதுரை, காஞ்சிபுரம். விடை நாகப்பட்டினம். அடிக்கோடு 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 என்ற சீன பயணி பௌத்தம் மத மடாலயத்தை பார்க்க நாகப்பட்டினம் வந்தார். பாக்யான், யுவான் சுவான், வு கிங். மேற்கண்ட யாரும் இல்லை. விடை வு கிங். 1006 டேஷ் ஸ்ரீ விஜய் அரசர் மார விஜய யோத்துங்கவர்மன் வேண்டுகோள் இணங்க நாகப்பட்டினத்தில் பௌத்த கோயில் கட்டினார். ராஜராஜ சோழனின், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன், சுந்தர சோழன். விடை ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில். சூடாமணி வர்ம விகாரம் எந்த இடத்தில் உள்ளது. காஞ்சிபுரம், மதுரை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர். விடை நாகப்பட்டினம்.